everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நான் போட்டுக்க இந்த சூப்பரான festive makeup look தான் பார்க்க போறோம். And இந்த லுக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா நான் யூஸ் பண்ணிருக்க ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபிள் 250 ரூபீஸ்க்கு உள்ள இருக்க மாதிரி தான் எல்லா ப்ராடக்ட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். And இன்னைக்கு லுக் வந்து ஒரு நோ ஃபவுண்டேஷன் மேக்கப் லுக், ஜஸ்ட் ஒரு BB cream மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த process எல்லாத்தையுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சோ இதுதான் என்னோட bare skin. நான் just skin care எல்லா ஸ்டெப்புமே வந்து பண்ணிட்டேன். sunscreen வரைக்குமே போட்டு வச்சிருக்கேன். என்னோட ஸ்கின் வந்து இப்போ ரெடியா இருக்கு மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு. சோ நீங்களும் மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டீன் வித் சன்ஸ்கிரீனோட ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு illuminator எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்ட்ரோப் cream மாதிரி Lakme இருந்து Lumi Cream அப்படினு இருக்கும். மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் ஹைலைட்டர்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து மாய்ஸ்சரைசருக்கு சப்ஸ்டிட்யூட் கிடையாது, பட் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல டியூவியா ஸ்கின் பயங்கர க்ளோயிங்காக இருக்கிற மாதிரியான மேக்கப் லுக் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஹைலைட்டர் யூஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இதை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைலைட்டரே தேவைப்படுது. அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுக்கும். ஸோ இதை கொஞ்சோண்டு எடுத்தாலே போதும், நமக்கு நல்லாவே ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ்லாம் தாராளமாக அப்ளை பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ கொஞ்சோண்டு ப்ராடக்ட் எடுத்து நான் வந்து என்னோட ஃபேஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணி நல்லா blend பண்ணிக்கிறேன் என்னோட கையாலே. அண்ட் இதுக்கப்புறமா நான் வந்துட்டு ப்ரைமர் எதுவும் இன்றைக்கி நான் போட்டுக்க போகிறது கிடையாது. ஏன்னா ப்ரைமர் வந்து 250 ரூபீஸ்க்கு மேலே தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரியான ப்ரைமர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் ஃபிக்சர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதே நீங்கள் மேக்கப்பில் பிகினிங்காக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ரைமர் வாட்டர் மாதிரி இது ஆக்ட் ஆகும். ஸோ ப்ரைமருக்கு பதிலாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் வே மோர் சீப்பர் அண்ட் ரொம்ப எஃபெக்டிவும் கூட. இது அப்படியே வந்து வெட்டாக இருக்கும் போதே மேக்கப் போட்டுக்காமல் இது வந்து ஒரு 50 to 80% வரைக்கும் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் அந்த டாக்கி ஃபீலிங் இருக்கும்போது நம்ம மேக்கப் போட்டோம்னா இன்னுமே நம்ம மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நல்ல ஸ்கின்னோட ஈவனாக பிளெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரியே நான் ஃபவுண்டேஷன் எதுவுமே போட போகிறது கிடையாது. சுகர் பாப்போட இந்த ஒரு BB cream இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லிட்ரலி. இதோட ஃபார்முலேஷன் வந்து ஆஸ் யூஷுவல் நல்ல வந்து லிக்விடியான ஒரு BB cream எப்படி இருக்கும், லைட் வெயிட்டாக, ஃபவுண்டேஷன் மாதிரி ஹெவியாக இல்லாமல், கவரேஜும் வந்து ஒரு லைட் டு மீடியம் கவரேஜ்ன்ற மாதிரி இருக்குது. அண்ட் இதில் நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து 03 பஃப். அண்ட் இது வந்து எனக்கு ஒரு ஷேட் கிட்டத்தட்ட டார்க்கராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ BB cream. நமக்கு ஃபுல் கவரேஜ் அந்த மாதிரிலாம் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து லைட்டாகவே என்னுடைய என்டையர் ஃபேஸ், இயர்ஸ் அண்ட் நெக்லையுமே நான் வந்து நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஒரு ப்ரஷ் வச்சு. அண்ட் இதுக்கு நீங்கள் ப்ரஷ்ஷு, பிளெண்டர் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் உங்கள் கை வச்சு கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். பட் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரொம்ப பெரிய ஷேட் ரேஞ்செலாம் கிடையாது. நான் யூஸ் பண்ணுறது லாஸ்ட்டுக்கு முந்தின ஷேடுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஷேட் தான் இருக்குது. ஸோ BB creamல பிரச்சனையே என்ன அப்படின்னா டீப்பர் ஸ்கின் டோன்ஸ்க்கு வந்து ஷேட்ஸ் இருக்காது மேக்ஸிமம் BB creamல. ஒரு சில BB creamல தான் மட்டும்தான் இருக்கும். பட் அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபவுண்டேஷன் கன்சிலர் வச்சு நான் உங்களுக்கு இந்த ஃபெஸ்டிவ் மேக்கப் எல்லாமே பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இப்போ நமக்கு ஃபெஸ்டிவ் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ நிறைய மேக்கப் டுட்டோரியல்ஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கணும்னா ஸ்டே டியூன். அமேசானில் மிகப்பெரிய சேலான கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது 23rd. ஸோ நீங்கள் ப்ரைம் மெம்பராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏர்லி ஆக்சஸாகவே இன்றைக்கே உங்களுக்கு வந்து அந்த டீல் ஓப்பன் ஆயிரும். இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தேவையான மேக்கப், கிளாத்திங், ஹோம் டெக்கர் ஸ்டஃப் இது எல்லாத்தையுமே வந்து சூப்பரான டீலில் கிராப் பண்ணிக்கலாம். மறக்காமல் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்டர் ஐ சர்க்கிளில் மட்டும் கொஞ்சமாக இப்படி டாட் பண்ணிக்கிறேன். அதை உடனே பிளெண்ட் பண்ணாமல் ஒரு 2 minutes கழித்து நம்ம பிளெண்ட் பண்ணும்போது அதோடைய கவரேஜ் இன்னும் அதிகப்படுத்தலாம் நம்ம. ஸோ அதுக்காக அதை அப்படியே விட்டுட்டு ஒரு 2 minutes கழித்து நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஒரு குட்டியான பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு. அவ்வளோதான், டன். இப்போவே நமக்கு ஓரளவுக்கு போதுமான கவரேஜ் கிடச்சிட்டு இது வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெவியான மேக்கப் பண்ண மாதிரி தெரியவே தெரியாது. ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் BB cream. நல்ல ஒரு ஸ்கின் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்கும். ஆல்சோ நம்ம க்ளோயிங்காலாம் போட்டிருக்கோம் இல்லையா illuminatorலாம், அது இன்னுமே நம்ம ஸ்கின்னை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். லைக் இவங்க ஸ்கின்னே வந்து க்ளோயிங்காக இந்த மாதிரி ஈவன் டோன்ட்டாக தான் இருக்கும் போல் அப்படின்ற அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்க போகுது. இதுக்கப்புறம் ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். பவுடருக்கு நான் வந்து ஃபேஸஸ் கனடாவோட இந்த காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் காம்பேக்ட் பவுடர். நான் எவ்ரிடே யூஸ்க்கு இந்த ஒரு காம்பேக்ட் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இன்றைக்கான ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மறக்காம அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய பவுடர் ப்ரஷில் எடுத்துகிட்டு இந்த காம்பேக்ட் பவுடரை அண்டர் ஐஸ், ஃபேஸ், என்டையர் ஃபேஸ், இயர்ஸ் அண்ட் நெக்லையுமே நான் வந்து நல்லாவே செட் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த பட்ஜெட்க்கு இந்த காம்பேக்ட் பவுடரோட ஒர்த் வந்து நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதில்லைனா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுலேயுமே வந்து ஷேட் ரேஞ்ச் கொஞ்சம் கம்மி தான். பட் ஸ்டில் வந்து நல்லா ஒர்த்தையான காம்பேக்ட் தான் ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஐ மேக்கப் தான் பண்ணிக்க போகிறோம். ஐ மேக்கப்பில் ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸ்க்கு நான் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ கிட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் வந்து பட்ஜெட்க்கு ரொம்ப கம்மி தான். இது நிறைய ஷேட்ஸோட அவைலபிளாக இருக்குது. வித் வேக்ஸோட நமக்கு கிடைக்குது. அண்ட் அவங்களே ப்ரஷ்ஷு, ஸ்பூலி எல்லாமே அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ மறக்காமல் இந்த இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேருந்து கூடிய பிளாக் ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய ஐப்ரோஸை நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸை நான் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஐப்ரோ ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அவுட்லைன் பண்ணிவிட்டு 3/4 ஐப்ரோஸ் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் டார்க்காக. எனக்கு எவ்வளோ டார்க்காக தேவையோ அவ்வளோ டார்க்காக ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூலி வச்சு நல்லாவே ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா என்னுடைய ப்ரஷில் எந்த ஒரு ப்ராடக்ட் எதுவுமே டச் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக எடுத்து என்னுடைய ஃப்ரண்ட் ஆஃப் த ஐப்ரோஸில் மட்டும் நான் வந்து லைட்டாக ஸ்க்ரிபிள் பண்ண மாதிரி பண்ணிக்கிறேன். அது நல்ல ஒரு ஆம்ப்ரே எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அகைன் மறுபடியும் ஸ்பூலி எடுத்து நல்லாவே ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ தட் நம்ம ஈவனாக ஐப்ரோஸ் எல்லாம் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும், எங்கேயுமே ஸ்பாஸ் ஏரியா தெரியாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஐப்ரோஸ் டன். நெக்ஸ்ட் வந்து ஐஷேடோக்கு நான் வந்து இந்த எஸ்எஃப்ஆரோட ஒரு ப்ரௌன் ஷேட் இருக்கிற மாதிரியான ஒரு ஐஷேடோ பேலட் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஹுடா பியூட்டி ஐஷேடோ பேலட் டூப் மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட குவாலிட்டி, இதோட பேக்கேஜிங்கே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மஸ்ட் ட்ரை ஐஷேடோ பேலட். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னுடைய ஐலிட்ஸில் ஃபுல்லாகவே நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். லைக் தனித்தனியாக நான் அப்ளை பண்ண போட்டு கிடையாது. இன்றைக்கி ஒரு மேட் ஐ லுக் தான் நான் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஐலிட்ஸ் ஃபுல்லாக அப்படி அப்ளை பண்ணிவிட்டு என்னுடைய லோவர் லேஷ் லைன்லேயுமே வந்து சேம் கலரை யூஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் ஒரு க்ளீனான பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து ஹார்ஷ் எட்ஜஸ் எதுவுமே இல்லாமல் நான் அவுட்டரில் மட்டும் க்ரீஸ் ஏரியாவில் அபவ் மட்டும் நான் வந்து டிரான்சிஷன் ஷேடை மட்டும் நல்லாவே பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் தென் நான் வந்து ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் அதை காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன், கேமரா ஆன் பண்ணல. ஸோ அதுக்கு நான் வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஒரு பென் ஐலைனர் தான் எடுத்துட்டேன். அண்ட் அதை வச்சுட்டு நல்ல ஒரு பெரிய விங் இன்னர் கார்னர் அண்ட் அவுட்டர் கார்னர் ரெண்டுலேயுமே வந்து போட்டுக்கிறேன். இந்த பென் ஐலைனருமே ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஒர்த்தியான பென் ஐலைனர் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மேக்ஸிமம் இது தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அகைன் மஸ்காராக்கு நான் வந்துட்டு மார்ஸோடைய மஸ்காரா யூஸ் பண்ணேன். இதுவுமே லேஷஸை வந்து நல்லா லென்த் அண்ட் வால்யூமாக காமிக்கிற மாதிரியான ஒரு மஸ்காரா தான். கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட் ஃப்ரம் மார்ஸ். அண்ட் ப்ளஷ்ஷுக்கு நான் வந்து மிஸ்க்ளரோட ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து 05. இதில் வந்து ஒரு சில ஷேட்ஸ் வந்து 250 கீழே இருக்கும், ஒரு சில இது வந்து 270 அந்த ரேஞ்சில் இருக்கும். அண்ட் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு. இந்த ப்ளஷ் நான் சூஸ் பண்ணது காரணம் என்னென்னா இதில் நிறைய ஷேட் ரேஞ்ச் அவைலபிளாக இருக்குது எல்லா ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும், ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த ப்ளஷ் எடுத்துகிட்டு என்னுடைய 2 சைடு சீக்ஸில், நோஸில் அண்ட் சின்லையும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக ஹைலைட்டருக்கு நான் வந்து மார்ஸோடைய இந்த ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். இதுவும் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட். மார்ஸில் இருந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல பட்டரி சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு என்னுடைய ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ், ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னுடைய 2 சைட் சீக்ஸில், நோஸோட சென்டரில், கியூபிட்ஸ் போ, சின், அதுக்கப்புறமா எனக்கு காலர் போனில் நான் அன்றைக்கி கொஞ்சம் லோ நெக் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் போட போகிறேன். ஸோ அதனால் காலர் போனில் அண்ட் அகைன் ஃபோர்ஹெட்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக லிப்ஸ்டிக் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து L18ஓட லிக்விட் லிப்ஸ்டிக். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் L18லேருந்து லிக்விட் லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணுறேன். புல்லட் லிப்ஸ்டிக் நான் நிறையவே யூஸ் பண்ணியிருக்கேன் L18லேருந்து காலேஜ் டேஸில். பட் இப்போது லிக்விட் லிப்ஸ்டிக்கில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து நட்டி லாட்டின்னு நினைக்கிறேன். நல்ல சூப்பரான ஒரு ப்ரௌன் கலர். ஆக்சுவலி இது எல்லா ஸ்கின் டோனுக்குமே வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபேர் ஸ்கின் டோனாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேஸ் பிரைட்டனிங் ப்ரௌன் ஷேடாக இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மீடியம் டு டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் நியூட் ஷேடாக இருக்கும். அண்ட் நீங்கள் டீப்பர் ஸ்கின் டோனில் இருக்கீங்கனாலும் உங்களுக்கு இது நல்லாவே ஒரு நியூட் ஷேடாக ஆக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட் ஃப்ரம் L18 நான் சொல்வேன். நல்ல லைட் வெயிட்டாக இருக்குது, நல்ல ஹெவியாக திக்காக அந்த மாதிரி இல்லவே இல்லை. அண்ட் இதை எடுத்துகிட்டு என்னுடைய லிப்ஸ் ஃபுல்லாக நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இதோடைய ஷேட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் செம பியூட்டிஃபுல்லாக இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஃபைனலாக ஒரு வாட்டி ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் ஃபிக்ஸர் அடித்து என்னுடைய மேக்கப்பை வந்து லாக் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே ஒரு வாட்டி யூஸ் பண்ணியிருக்கோம், இப்போது இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா டபுள் லாக் பண்ண மாதிரி ஆயிடும். அண்ட் இப்போ நான் மேக்கப்பை டச் பண்ண போகிறது கிடையாது, அப்படியே ஏர் ட்ரை பண்ண விட்டுட்டு என்னுடைய அவுட்ஃபிட் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஸோ அது எல்லாமே மாற்றினதுக்கப்புறமா லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒரு மோனோக்ரோமேட்டிக் மேக்கப் லுக். நல்ல ஒரு ப்ரௌன் டோன்டு மேக்கப். ஆக்சுவலி மேட்டான ப்ரௌன் ஐஷேடோ, மேட்டான ப்ரௌன் லிப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இதுதான் வந்து ஓவரால் லுக். ஸோ அதையும் அப்படியே உங்களுக்கு நான் வந்து காமிச்சிட்டேன். எனக்கு இன்றைக்கான லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ஈஸி டு யூஸ் மாதிரி இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஸோ வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கீழே எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நம்புறேன். See you all in the next video. Until then, bye. Take care.